ஹலோ காய்ஸ், இன்னைக்கு பீஸ்ட் டேமர் மான்வாவோட எபிசோட் 19 தான் பார்க்க போகிறோம். ஸோ மறக்காம ஒரு லைக்கை போட்டுருங்க, ஏன்னா அப்போ தான் இன்னமும் நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் ஆகும், தொடர்ந்து வீடியோஸை போட முடியும். சரி வாங்க, நம்ம டைம் மிஸ் பண்ணாமல் எப்பிக்குள்ளே போகலாம். எப்பிக்கோட ஆரம்பத்தில் நம்ம சாங் டீச்சரும் பசங்களா செமஸ்டர் எக்ஸாம் கூடிய சீக்கிரத்தில் ஆரம்பிக்க போகுது. அதனால மிட்டம் எக்ஸாம்லாம் உங்களுக்கு ஷெட்யூல் ஆகுது. பேசிக்காக இதில் 2 எக்ஸாமினேஷன் இருக்கு. ஒன்று தியரி, நீங்கள் காம்பேக்ட் எக்ஸாமினேஷனும் கொடுக்குற மாதிரி இருக்கும் பசங்களா. அது கூடவே கார்கோ, அதையும் நீங்கள் டெலிவரி பண்ணுற மாதிரி இருக்கும், அதுவும் 24 ஹவரில். அங்கே இப்படி ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றிலாம் சொல்லும் போது எப்பயும் குயினோட அந்த விஷயத்தை பற்றி தான் ஆளு யோசிக்கிறான். அந்த இடத்துல ட்ரெயினில் போகும்போது ரொம்ப ஆபத்தான விஷயத்தெல்லாம் கிராஸ் பண்ணி போகிற மாதிரி இருக்குமா. போகும்போது திடீர்னு பீஸ்ட் கிங் கிளாஸில் இருக்க ஏதாச்சும் மிருகமோ வர வாய்ப்பு இருக்கு. அதனால எல்லாருமே ஜாக்கிரதையாக இருக்கணும். எல்லாருமே எப்படியாச்சும் பாஸ் பண்ண பாருங்க. அங்கே ஒரு பையனும் கையை எழுப்பி கேட்குறான், ஆமாம் டீச்சர், நம்ம போகிற இடத்துல அந்த அளவுக்கு டஃப்பான பீஸ்டெல்லாம் இருக்குமா? அப்புறம் நம்மளால எப்படி அந்த எக்ஸாமினேஷனை முடிக்க முடியும்? வேறமா இது ஒரு மிட்டம் எக்ஸாம் தான், இதுக்காக எதுக்கு நான் என்னோட உயிரை பறி கொடுக்கணும்? அட பசங்களா, நீங்கள் அந்த அளவுக்கு ரொம்ப பயப்படலாம் வேணாம். ட்ரெயினில் சேஃப்டிக்குன்னு சொல்லி நிறைய பேர் ஹெவன்லி கில்டுலேருந்து வருவாங்க. அவங்க இருக்கும்போது பெரிய பெரிய பீஸ்ட்டுங்கனால உங்களை எதுவுமே பண்ண முடியாது. அவங்க அப்படி வந்தாலும் பார்த்துப்பாங்க, பிரச்சனை இல்லை. இப்போ மிட்டம் எக்ஸாமில் ஹெவன்லி கில்டு இன்வால்வ் ஆயிருக்கான். அங்கே யான்றான்னு கேட்டே அவன் கேட்குறான். யான்றானோ அதுக்கேற்ற மாதிரி ஆமா அப்படின்னு சொல்ல அங்கே மெசேஜ் பண்ண இருக்கும்போது டீச்சரும் அவங்க பார்த்துற அங்கே வசமாக மாட்டிக்கிறான். அட டீச்சரை கொஞ்சம் மன்னிச்சிருங்க, ஏன்னா இது ஒரு இம்பார்ட்டண்டான மெசேஜ். ஐயோ மரியாதையா கூட வெளியில வா. அங்க போகும்போது ஒரு பையனும் சொல்றான், அவ்வளவுதான், அவனுக்கு தேவைதான் இது. வெளியில வந்தோடனே நம்ம ஹீரோ மன்னிப்பு கேட்கறான். பனிஷ் பண்ண வேணாம் அப்படின்னு அவன் கேட்பான். உடனே அவரும், அடையோ நீ நினைக்கிற மாதிரி ஒன்றும் நான் பனிஷ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி வெளியில கொண்டு வரல. அப்படி ஒண்டி நான் பண்ணேன் அப்படின்னு தெரிஞ்சா அவ்வளோதான், பிரின்சிபல்ஸும் என்ன விட மாட்டாங்க, என்ன ஒரு வழி ஆக்கிடுவாங்க. உடனே அவர் ஒரு கோர் எடுக்கிறாரு. இதுக்கு முன்னாடி இது லாவா லிசார்டோட ஒரு கோரா இருந்துச்சு. இது உன்னோட பிளாக்கி நெக்ஸ்ட் லெவல் அடையிறதுக்கு உதவியா இருக்கும். இதை பிரின்சிபல் தான் உனக்கு கொடுக்க சொன்னாங்களே. அப்படியா டீச்சர், ரொம்ப நன்றி, அவங்களுக்கு தேங்க்ஸ் சொன்ன அப்படின்னு சொல்றேங்க. அதே மாதிரி போன வாட்டி ஏதோ சிஸ்டரை மீட் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீ வேற எங்கேயோ போயிட்டியாமே, அந்த மாதிரிலாம் இந்த வாட்டி ஏதோ பண்ணாத என்ன? அட உங்களுக்கு தெரியுமா அந்த விஷயம்? நெக்ஸ்ட் டைம்லாம் அப்படி பண்ணாத, டைரக்டா வீட்டுக்கு போ, உன்னோட அக்கா கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணு. ஓகே டீச்சர், எனக்கு புரியுது, நான் அதே மாதிரியே பண்ணுறேன். ஆனால் திடீர்னு யூக்கு ஒரு டிராகனோட எனர்ஜி அங்கே சென்ஸ் ஆகுது. நம்ம டிராகனோட எனர்ஜியான்னு ரொம்ப ஆச்சரியமாகறான். ஏன்னா டிராகன்ஸ் அதுங்க எப்பயோ அழிஞ்சு போயிடுச்சு. அப்படி இருக்கும்போது எங்கேருந்து இந்த டிராகனோட எனர்ஜி சென்ஸ் ஆகுது? அங்கே சாங்கோ என்னாச்சுன்னு கேட்குறாரு. நம்ம ஹீரோ வானத்தையே பார்க்குறான். எனக்கு நல்லாவே தெரியும் இது டிராகனோட எனர்ஜி தான், எக்ஸ்ட்ரீம்லி ரொம்ப பியூராக இருக்கு. இது குயினோட டிராகன் எனர்ஜி கிடையாது, இது வேற ஏதோ ஒரு டிராகனோட எனர்ஜி தான் இது. அப்பனா இந்த உலகத்துல இன்னமும் டிராகன் அதுங்க இருக்குதா என்ன? மேகத்துக்கு இடையில ஒரு டிராகனும் அப்படியே பயங்கர வேகமா அங்க பந்து போயின்னு இருக்கு. அங்க டிராகனுக்கு மேல வித்தியாசமா ஒரு 2 பர்சன் இருக்காங்க. அங்க ஒரு பொண்ணும் சொல்றான், என்னால இப்பயும் நம்ப முடியல, நம்ம ஒரு பீஸ்ட் டேமரா மாறியே கிட்டத்தட்ட 6 மாசமோ ஏதோ தான் இருக்கும், ஆனா அதுக்குள்ள அவனோட பொட்டென்ஷியல் இந்த அளவு வந்துச்சு. ஆமா, நீங்க என்ன யோசிக்கிறீங்க? நம்ம கீழே தான் இருக்கான், கீழே போயிட்டு அவனை மீட் பண்ண போறீங்களா என்ன? இந்த பொண்ணு ஃப்ளேம் அலியன்ஸோட ஒரு கமாண்டரு. இந்த பொண்ணோட பேரு ஈமே, நம்ம ஷார்ட்டா மே அப்படின்னே சொல்லலாம். உடனே அந்த பர்சனும், இல்லை இன்னமும் டைம் வரல, இப்போ ஒன்றும் நம்ம மீட் பண்ண போதில்ல. இவன் தான் கரண்டா ஃப்ளேம் அலியன்ஸோட லீடரா இருக்கான். இவனோட பேரு ஷாவ்லியன். லீடர், என்ன ஆச்சு? எதுக்காக நீங்க வெயிட் பண்ணிருக்கீங்க? எக்ஸாக்டா அவனை போயிட்டு மீட் பண்ணிடலாம்ல. இல்ல, அந்த கிடு ரொம்ப ஃபாஸ்டா வளரான், அதனால அந்த அளவுக்கு யோசிக்க வேணாம், அவன் போற வேகத்துக்கு நம்மளே சீக்கிரமா அவனை மீட் பண்ணுவோம், இன்னமும் டைம் இருக்கு இப்படின்னு வானத்தையே கிழிச்சுங்கன்னு அந்த டிராகனும் பயங்கர வேகமா போயின்னு இருக்கு. கரெக்டா இந்த டைம்ல தான் நம்ம அங்க எட்டி பாக்குறான். ஆனா ஆளுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு, என்ன இது ரொம்ப ஸ்டேஞ்சா இருக்கு. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி டெஃபினட்டா ஒரு டிராகனோட எனர்ஜியை நான் சென்ஸ் பண்ணேன், ஆனா இப்போ எந்த விதமான ட்ரேஸும் இல்ல. இங்க டிராகன் போனதுக்கு அடையாளமே இல்ல. எனக்கு நல்லாவே தெரியும் அது ஒன்றும் குயினோட எனர்ஜி கிடையாது, அது வேற ஏதோ ஒரு டிராகன். இதுக்கப்புறம் சீன் அப்படியே வீட்டுக்கு வந்தோடனே, அக்கா நான் வந்துட்டேன் இப்படின்னு அவன் சொல்ல, அவ்வளோதான் அந்த சின்ன பொண்ணு ஓடி வந்து கட்டி அணைக்கிறான். அண்ணா நான் உங்களை எவ்வளோ மிஸ் பண்ணேன்னு தெரியுமா? நான் உங்களை ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணேன். அப்படியாம்மா, நீ இல்லாமல் எனக்கு கஷ்டமா இருந்துச்சு, உண்மையிலேயே நானும் ரொம்ப மிஸ் பண்ணேன். அண்ணா நீங்கள் விளாட்ன அந்த மேட்ச் எல்லாத்தையுமே நான் பார்த்தேன், அங்கே ரொம்ப நீங்கள் கூலாக இருந்தீங்க. அண்ணா நான் ஒண்டி ஒரு பெரிய பொண்ணா மாறிட்டான், கண்டிப்பா உங்களை தான் டெஃபினட்டா மேரி பண்ணுவேன். நீங்க இந்த வயசுல தேவையில்லாம அதை பத்திலாம் யோசிக்காத. அதே மாதிரி உங்க அண்ணனுக்கு இந்த மாதிரி லோலிஸ் இவங்க மேலலாம் இன்ட்ரெஸ்டே இல்லை, எனக்கு இந்த மெச்சூர்டான பொண்ணுங்க மேல தான் இன்ட்ரெஸ்டே. அட என்னன்னா என்ன சொல்லிருக்கீங்க? அவங்களுக்கும் எனக்கும் என்ன வித்தியாசம்? அவங்க கிட்ட இருக்க எல்லா விஷயமும் என்கிட்டயும் இருக்கு.
பின்னாடியே அக்காவும் வரும்போதே சொல்றாங்க, மெங் உன் பிரதரை கொஞ்சம் பாதர் பண்ணாம விடுறியா, ஏன்னா அவனே இப்பதான் வந்தான், பொருள்லாம் கொஞ்சம் எத்து வைக்கட்டும். அங்க அக்காவை பார்த்தோன்னே பேகை தூக்கி போட்டு அப்படியே ஓடி வந்து கட்டி அணைக்கிறான். அக்கா உங்களை எந்த அளவுக்கு நான் மிஸ் பண்ணேன்னு தெரியுமா, அதே தான் நானும் உன்னை ரொம்பவும் மிஸ் பண்ண தெரியுமா. அங்க இதை பார்க்குற சின்ன பொண்ணு யோசிக்கிறான், ஆமா இவங்க 2 பேரோட ரிலேஷன்ஷிப் ஒண்டி ஏன் இப்படி இருக்கு, என்ன பார்க்கும்போது அப்படியெல்லாம் ஒரு கட்டி அணைக்கல, இங்க என்னன்னா இவங்க 2 பேரும் இப்படி கட்டி அணைக்கிறாங்க, நானும் ஏதாச்சும் பண்ணணுமா. இப்படின்னு தான் அந்த பொண்ணும் கியூட்டாக யோசனை இருக்கு. இதுக்கப்புறம் நைட் ஆகுது. நைட் ஆனோடனே அக்கா கிட்டேயும் அவன் கேட்குறான், அக்கா நான் உங்க கூட ஒன்றா தூங்கலாமா. அடையோ என்ன சொல்ல இருக்க, நீ ஒரு பெரிய பையனா மாறிட்ட, நீ என்னை விடவும் ரொம்ப ஹைட்டாக இருக்க, உன்னோட ஹைட்டு பார்த்தியா 180 சென்டிமீட்டர் டாலாக இருக்க இப்போ நீ. ஆனால் ஆளு வெற மாதிரி இல்லை, ஒரு சின்ன பையன் மாதிரி பயங்கரமாக அங்கே தொலை பண்ணுறான். அட என்னக்கா நம்ம சின்ன வயசில் ஒன்றா தானே தூங்குவோம், இப்போவும் நான் அதே மாதிரி தூங்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன், ப்ளீஸ்க்கா ப்ளீஸ். அந்த டைமில் நம்மளுக்குன்னு ஒரே ஒரு ரூம் தான் இருக்கும், அந்த டைமில் அவ்வளோக்கு பணமும் இருக்காது, அதனால தான் நம்ம ஒரே ரூமில் தூங்கணும். அதே மாதிரி இப்போ பாரு நம்ம இருக்கிறதும் இப்போ ஒரு ஃபேமிலி அப்பார்ட்மெண்ட்டு, இப்போ மிங்கு வேற நம்ம கூட இருக்கா, அதனால நீ வந்து என் கூட தூங்கினா அது அவளை அஃபெக்ட் பண்ணாதா. அட மின்ன பாருங்க, மின்னு எவ்வளோ அமைதியாக தூங்கிட்டா, அதனால நான் ஒரே ஒரு வாட்டி உங்கள் கூட தூங்கலாமா. நான் சொன்னா ஒண்டி நீ கேட்கவா போற, சரி வா. அவ்வளோதான், இதை கேட்டவனே ஐயா ஜாலி அப்படின்னு அவன் போகிறான். இதுக்கப்புறம் நைட் ஆகுது. தூங்கும் போது அவங்க சின்ன வயசுல நடந்த விஷயத்த பத்திலாம் அங்க பேசுறாங்க. அங்க அக்காவும் கேக்குறாங்க, ஆமா என்னடா மூஞ்செல்லாம் ரொம்ப தின்னராயிடுச்சு. அட அக்கா நீங்க நினைக்கிற மாதிரிலாம் எதுவும் இல்லை, நான் ஓகே தான். அடுத்த வாரம் திரும்பவும் ஒரு எக்ஸாம் வரப்போகுது, அதுக்கும் நான் போற மாதிரி இருக்கு. என்னது நீ திரும்பவும் எங்களை விட்டு போறியா, நீ போறேன்னா அந்த இடத்துல ஜாக்கிரதையா இரு, ஏன்னா நான் என்ன கேள்விப்பட்டேன்னா அந்த இடத்துல ஏகப்பட்ட மேஜிக்கல் பீஸ்டெல்லாம் இருக்கான். எக்ஸாமில் ட்ரெயின் நம்பர் 13 அவங்களும் இங்கே கூட வராங்க, அதனால பிரச்சனை இல்லை. அதே மாதிரி நீங்கள் நினைக்கிற மாதிரி நான் பழைய யூவா இல்லை, நான் பல மடங்கு ரொம்ப ஸ்ட்ராங் ஆகிட்டேன். அப்படியா நீ ரொம்ப ஸ்ட்ராங் ஆகிட்டியோ, ஃபர்ஸ்டெல்லாம் என்னோட கைகளை வச்சு அப்படியே உன்னை மொத்தமாக ஹக் பண்ணுவேன், ஆனால் இப்போ என்னை விடவும் நீ டாலாக பெருசாக இருக்கியா, என்னால் அப்படி பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன். அதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேணாம், இப்போ என் டர்ன், இப்போ நான் தான் உங்களை ஹக் பண்ணணும். இப்படின்னு ஹக் பண்ணும்போது நம்ம ஹீரோவோட சிஸ்டருக்கும் அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். அங்கே அக்கா கிட்டேயும் அவன் சொல்கிறான், நீங்கள் எதுக்குமே கவலைப்பட வேணாம், ஒன்ஸ் நான் பணத்தை சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டேன்னா நான் உங்களுக்காக ஒரு பெரிய வில்லாவை பீச் பக்கம் வாங்குவேன். அதுக்கப்புறம் உங்களுக்கு எப்போல்லாம் தேவையோ அப்போல்லாம் நீங்கள் அங்கே ஜாலியாக இருக்கலாம், நம்மளுக்கு எந்த விதமான குறையும் இருக்காது, நம்ம எல்லாருமே ஜாலியாக ஒரு ஃபேமிலியாக ரொம்ப சந்தோஷமாக இருக்கலாம். இப்படி யூ சொல்லும் போது யூவோட சிஸ்டரும் எல்லா விஷயத்தையும் இமேஜின் பண்ணி பார்க்குறாங்க. ஏன்னா இவன் சொன்ன விஷயம் அது நடக்குமான்னு கேட்டால் கண்டிப்பாக நடக்காது. அங்கே யூவோட சிஸ்டரும் மனசுலேயே சொல்கிறாங்க, நீ ரொம்ப ஒரு சில்லியான பையனா இருக்க, ஏன்னா உன்னோட சிஸ்டரால எப்பயுமே உன் பக்கம் இதே மாதிரி இருக்க முடியுமான்னு கேட்டா கிடையாது. அங்க இப்படின்னு ஏதோ ஒரு விஷயத்துக்காக அவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க, ஆனா என்ன விஷயம் அப்படின்னு நம்மளுக்கு தெரியல. அந்த இடத்துல அவங்க யூ கிட்டயும் கேட்குறாங்க, யூ எனக்காக ஒரு ப்ராமிஸை வந்து பண்ண முடியுமா. என்ன ப்ராமிஸ், என்ன விஷயம். ஃபியூச்சர்ல எனக்கு என்ன ஆனாலும் உன்னோட வாழ்க்கையை நல்லா வாழணும், இதுதான் நம்ம ப்ராமிஸ், உனக்கு புரியுதா. அட என்ன சொல்லிருக்கீங்க, நான் இருக்கும் போது எந்த விதமான விஷயமும் உங்களுக்கு ஆகாது, நான் ப்ராமிஸ் பண்ணுறேன், அப்படி எதுவும் ஆக நான் விட மாட்டேன். நம்ம ஹீரோக்கு ஒரு ஃபேமிலி மாதிரி இருந்ததுன்னா அது சிஸ்டர் ஒண்டி தான், அதனால தான் ஆளு இந்த அளவுக்கு ரொம்ப அன்பா இருக்கான். இதை வச்சே சொல்லலாம் ஏதோ ஒரு விஷயம் ரொம்ப மோசமா ஏற்பட போகுது. இதுக்கப்புறம் சீன் அப்படியே கிளாஸுக்கு வந்து நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டும் எக்ஸாம்ல ஃபெயில் ஆயிடுவேன் அப்படின்னு பயந்துன்னு இருப்பான். அந்த இடத்துல இன்னொருத்தனும் நம்ம ஹீரோ கிட்ட வந்துட்டு, நான் உனக்கு ட்ரீட்டை வந்து கொடுக்குறேன், இன்னைக்கு ஏதாச்சும் பிளான் இருக்கா. ஆனா நம்ம ஹீரோ எனக்கு வேற ஒரு பிளான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போக ஆரம்பிக்கிறான். பின்னாடி அந்த ஃப்ரெண்டுக்காரனும் கேட்கறான், ஆமா நம்ம டேடியோ அவரு வந்து எங்க போறாரு, அவருக்கு அப்படி என்ன பிளான் இருக்கும். அட என்ன பேசுன்னு இருக்க, இந்த அகாடமிலேயே ரொம்ப ஃபேமஸான ஒரு நம்ம டேடியோ, அவருக்கு விழாத பொண்ணுங்களே இல்லை, நம்ம ஷின்ஷின்னு ஏகப்பட்ட பாப்புலரான பொண்ணுங்கள்லாம் பின்னாடி அலையிறாங்க. அப்படி இருக்கும்போது அவன் பிஸியா இல்லாம வேற இப்படி சீன் அப்படியே நம்ம யாங்கு ஷின்னை நோக்கி வரும். அங்க யாங்கும் சொல்றான், இன்னைக்கு நம்ம அப்பா மரீன்ல இருந்து திரும்ப வந்துட்டாரு, அவரு தான் இன்னைக்கு குக்கிங்க பண்ண போறாராம். அங்க ஷின் இதை கேட்டோடனே ரொம்ப சந்தோஷப்படுறான். அப்பாவோட சமையலா நான் ரொம்ப அதை மிஸ் பண்றேன், ஏன்னா அந்த அளவுக்கு ரொம்ப டேஸ்டா இருக்கும் அது. அங்க இப்படி இவங்க பேசும்போது முன்னாடியே நம்ம ஷின்னு போறான். நம்ம ஷீனை பார்த்தோன்னே, ஆமா யாங் எங்க அப்பா வந்து இன்னைக்கு சமைக்க போறாரு, அதனால என்ன டின்னருக்கு வரியா, எங்க அப்பாவும் உன்னை மீட் பண்ணுன்னு ரொம்ப ஆவலா இருக்காரு. அங்க உடனே யாங்கும் கேட்குறான், ஆமா என்ன ஆச்சு, ஒரு மாதிரி ஸ்மைல் பண்ணிக்கினே இருக்க. சரி என்ன எங்க அப்பா வந்து இன்னைக்கு டின்னரை சமைக்க போறாரு, அதனால வரியா. இல்ல யாங் என்னை மன்னிச்சிரு, ஏன்னா இன்னொரு சிஸ்டர் இருக்காங்க, அவங்க கூட இன்னைக்கு டின்னருக்கான டேட் இருக்கு, ஸோ நான் அங்கே போற மாதிரி இருக்கு. என்னது இன்னொரு சிஸ்டரா அப்படின்னு நம்மளால ரொம்ப ஆச்சரியமாகறான்.
இன்னொரு சைடு நம்ம ஹீரோவோட அக்காவும் அங்க ஹீரோ பத்தி தான் யோசிக்கிறாங்க. யூ உண்மையிலேயே இப்போ ரொம்ப வாழ்ந்துட்டான். ஆனா யூவோட அக்கா அங்க வேற விதமெல்லாம் யோசிக்கிறாங்க. யூ ஒண்டி தான் க்ரோ அப் ஆயிருக்கானு கேட்டா கிடையாது, அதுவும் தான் அங்க பயங்கரமா க்ரோ அப் ஆயிருக்கும். இதை பார்க்கும்போது எனக்கு புரியல, இவங்களோட ரிலேஷன்ஷிப் அது அக்கா தம்பி அந்த மாதிரியா, ஆனா இங்க வேற மாதிரில போகுது. இதுக்கப்புறம் யான் கேட்குறான், அது என்னடா திடீர்னு வேற ஒரு சிஸ்டரு? எனக்கு அவங்கள நான் அகாடமிக்கு என்ரோல் ஆகுறதுக்கு முன்னாலேருந்து தெரியும். அவங்க ஹெவன்லி கில்ட் அதில் ஒரு மெம்பராக இருக்காங்க. அவங்க தான் யான்ரான். நான் இதுக்கு முன்னாடியே உன்கிட்ட இவங்கள பற்றி சொல்லியிருப்பேன். அந்த இடத்துல திடீர்னு ஒரு கால் வரும், பார்த்தா யான்ரான் தான். யான்ரானும் கால் பண்ணிட்டு, அட சின்ன தம்பியோ எங்கே இருக்க நீ? நான் அகாடமியோட பேக் கேட் இருக்குல்ல, அங்கே தான் இருக்கேன். அட சிஸ்டர் யான்ரான், நான் வரேன், அந்த வேலை இருக்கேன். அங்கே யான்ரானை தான் எல்லாருமே ஆணை பார்க்குறாங்க. ஏன்னா யான்ரான் ரொம்ப அழகாக இருப்பாங்க, அதனாலேயே அவங்க மேலே தான் ஒரு கண்ணே இருக்கு. இந்த சைடு நம்ம ஹீரோவும் அவங்க 2 பேர்கிட்ட சொல்கிறான், என்னை மன்னிச்சிருங்க 2 பேரும், என்னால் இன்னைக்கு வர முடியாது, ஆனால் வேற ஒரு நாள் நான் கண்டிப்பாக வரேன். அங்கே இப்படி ஆளு சொல்லிட்டு போனாலும் யாங்குக்கு இன்னமும் டவுட்டாக இருக்கு. அது என்ன புது சிஸ்டரு, சொந்த அக்காவும் இல்லை, அப்போ ஏதோ ஒரு விஷயம் சரியில்லை. அங்கே ஷின்னோ, அண்ணா நம்ம என்ன பண்ணணும்னு உங்களுக்கு தெரியும்ல. அங்கே இதை கேட்டோடனே அவ்வளோதான், நம்ம யாங் கூட ஷின்னோ அப்படியே போறா. நெக்ஸ்ட் சீனில் நம்ம ஹீரோ பார்த்தோன்னே யான்ரானுக்கு அவ்வளோ சந்தோஷம். அட சின்ன தம்பியோ, உன்னை நான் எந்த அளவுக்கு ரொம்ப மிஸ் பண்ணேன்னு தெரியுமா? உன்னை பார்த்தே ரொம்ப நாளாச்சு, உன்னை சந்திக்கும் போது அவ்வளோ சந்தோஷமா இருக்கு. அங்கே இது எல்லாத்தையுமே ஒளிஞ்சிருந்து அவங்க 2 பேரும் பார்க்குறாங்க. அங்கே யாங்கும் சொல்கிறான், அந்த யான்ரான் அந்த பொண்ணு உண்மையிலே ஹாட்டாக தான் இருக்கா. அதே மாதிரி ஷின்னு, நீ நல்லா பார்த்தன்னு வச்சுக்கேன், நம்ம யூ வந்து எல்லா பொண்ணுங்களுக்கு இடையிலையும் ரொம்ப ஃபேமஸாக இருக்கான். அதனால நீ தான் ஏதாச்சும் பண்ணணும், இல்லைனா அவ்வளோதான் யூ கிடைப்பானான்னு கேட்டால் டவுட்டு தான். அதனால ஷின்னு, அவன் நம்ம ஃபேமிலியோட சன் இன் லவ்வாக மாறணும்னா நீ தான் அதுக்கான ஸ்டெப்பை வந்து எடுக்கணும். ஆனால் அண்ணா எனக்கு வந்து தெரியலையே நான் என்ன ஸ்டெப் எடுக்கணும்னு. அதே மாதிரி என்னால் அதை பண்ண முடியுமா? எனக்கு ரொம்ப டவுட்டாக இருக்கு. சரி, இப்போ வந்து டைம் வந்துச்சுன்னு நினைக்கிறேன். நம்மளோட சீக்ரெட்டான அல்டிமேட் மூவ் அதை தான் நம்ம பண்ணணும்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறம் சீன் அப்படியே ஒரு ரெஸ்டாரண்ட்டை நோக்கி வரும். அந்த இடத்துல யான்ரான்னு சொல்றாங்க, அட தம்பியோ எனக்கு என்ன வேணுமோ தாராளமா நீ வாங்கு, பிரச்சனையே இல்லை. அதான் நான் இருக்கல, அக்கா இருக்கும் போது எதை பத்தி நீ கவலைப்பட வேணாம், தாராளமா வாங்கலாம். ஆனா யான்ரானாக்கா இது மெனு ரொம்ப எக்ஸ்பென்சிவா இருக்கு, ஓகே தானா? அட என்னடா நீ மசன்னு இப்படி சொன்னிருக்க? நான் வெயிட்டரு, இதுல இருக்க ஒரு ஐட்டம் எல்லாத்தையுமே கொண்டு வரியா? அவ்வளவுதான். இப்படி சொன்னோன்னே வகை வகையா ரகரகமா ஏகப்பட்ட ஐட்டம் வந்து இந்த இடத்துல நம்ம ஹீரோ சியர்ஸ் அப்படின்னு சொல்லி ஜாலியா என்ஜாய் பண்றான். இதுக்கப்புறம் அங்கே யான்ரானும் அந்த ட்ரிப்பை பற்றி அங்கே சொல்கிறாங்க. இவங்க எல்லாருமே ட்ரெயின் வழியாக ஒரு இடத்துக்கு எக்ஸாமினேஷனுக்கு போகிற மாதிரி இருக்கும். இந்த இடத்துல நீ கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். ஏன்னா உனக்கு தெரியுமா, ஏன்னா வெளியில் ரொம்ப ஆபத்தான கிரியேச்சர்ஸ்லாம் இருக்குது. அதனால நாங்கள் வந்தாலும் ஜாக்கிரதையா இரு. ஏன்னா வெளி உலகத்தில் ஏகப்பட்ட டிமானிக்கான பீஸ்டெல்லாம் இருக்குது. அதுங்க எப்போ இன்வைட் பண்ணி இந்த நேஷனுடைய அமைதியை கெடுக்கும் அப்படின்லாம் நம்மளுக்கு தெரியாது. ஏன்னா ஏதோ இப்போ நம்ம அமைதியா ரகரகமா விதவிதமா சாப்பிட்றோம். ஆனா நம்மளுக்கு தெரியாது எத்தனை நாளைக்கு இதே மாதிரி அமைதியா இருக்கும், நம்மளால இப்படியே சாப்பிட முடியும்னு. அட யான்ரான், அதை பத்திலாம் நீங்க கவலைப்பட வேணாம், அதான் நான் இருக்கேன்ல. அந்த மாதிரி டைம் வரும்போது நான் உங்களை ப்ரொடெக்ட் பண்றேன். ஏன்னா எப்பயுமே நான் உங்க பக்கம் இருப்பேன். அப்புறம் என்ன? அப்படியா? இதை கேட்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அந்த மாதிரி டைம்ல உன்னைதான் நம்பியிருப்பேன். யோ எப்படி இவங்க பேசும்போது பின்னாடியே ஒரு 2 பேரும் ஜாலியா ட்ரிங்க் பண்ணிக்கின்னு ஒரு விஷயத்த பத்தி தான் பேசுறாங்க. அங்க இருக்கிற அந்த பர்சனும் சொல்றான், டியாஞ்சியோட அந்த ஏலம் விடுற அந்த இடம் அது எப்போ திறப்பாங்கன்னு நான் ரொம்ப ஆவலா வெயிட் பண்ணிருக்கேன். ஏன்னா அந்த இடத்துல ரொம்ப ரேரான மெட்டீரியல், ரொம்ப அபூர்வமான மெட்டீரியல்லாம் இருக்கும். எனக்கு ரொம்ப ஆர்வமா இருக்கு, எப்போதான் அது திறக்கும், வெயிட் பண்ண முடியல. டியாஞ்சியோட அந்த ஏலம் விடுற அந்த இடம் அதுதான் இருக்கிறதுலயே இந்த லாங் சிட்டியோட ஒரு மிகப்பெரிய ஏலம் விடுறதுக்கான ஒரு இடம். அந்த இடத்துல ரேரான ஐட்டம்லாம் கிடைக்கும். அதை பத்தி நம்ம ஹீரோ யோசிக்கும் போதே அங்க யான்ரானுக்கு புரியுது. என்ன ஆச்சு? உன்னை பார்க்கும் போதே எனக்கு தெரியுது உனக்கு அந்த டியாஞ்சி பவிலியன் அந்த ஏலம் விடுற இடம் அது மேல இன்ட்ரெஸ்ட் இருக்கு அதானே? உனக்கு என்ன அந்த இடத்துக்கு போகணுமா? அட அப்படியெல்லாம் இல்ல, நான் சும்மா யோசிச்சேன். அட வாடா, அதான் அக்கா நான் இருக்கேன், அப்புறம் என்ன? ஆனா நம்ம இன்னமும் சாப்பிடலையே, இன்னமும் ஏகப்பட்ட ஐட்டம் அப்படியே இருக்கு. அந்த ஐட்டமை பத்திலாம் நீ யோசிக்க வேணாம், எல்லாத்தையுமே பேக் பண்ணிக்கலாம். இதே மாதிரி டியாஞ்சி பவிலியன் அந்த ஏலம் விடுறதுக்கான அந்த இடம், அந்த இடத்துக்கு அவங்க வராங்க. அந்த பில்டிங்கே செம்ம பெருசா இருக்கு. அங்க யான்ரான் வந்தோடனே அவங்களோட கார்டை காட்டுறாங்க. அவ்வளவுதான், அவங்களுக்கு விஐபி என்ட்ரன்ஸே அங்க கிடைக்குது. யான்ரான் சிஸ்டர் உண்மையிலேயே ஆசம், ஏன்னா அவங்க கிட்ட பணம்லாம் ரொம்ப அதிகமாவே இருக்கு. இதே மாதிரி அங்க வரும்போது பில்டிங் எந்த அளவுக்கு பெருசா இருக்கோ உள்ள அதை விடவும் ரொம்ப பெருசா இருக்கு. அந்த இடமே ரொம்ப அற்புதமா இருக்கு. நம்ம ஹீரோவும் எல்லாத்தையுமே ஆச்சரியமா பாக்குறான். அங்க இப்படியும் பார்க்கும்போது அந்த இடத்துல பின்னாடியே ஒரு பர்சனும் வந்துட்டு, ஆமா யாரா நீ இந்த இடத்துக்கு வந்துட்டு இப்படி அங்க இங்கன்னு ஊத்து பாக்குற?
நீ என்னோட பாதையில ஒரு தடையா இருக்க, அதனால மரியாதையா தள்ளி போறியா? ஐயோ அவன் யாருன்னு செக் பண்றான். இந்த பையன் கேல் அப்படின்னு ஒரு கில்டோட லீடரா இருக்கான். இவனோட பேரு ஹானு. ஆளுக்கு ஏகப்பட்ட பாடி கார்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க. உடனே ஹானு வந்துட்டு ஆமா யான்றான் என்ன ஒரு கோ இன்சிடென்ட்டா இருக்கு. ஏன்னா இந்த மாதிரி இடத்துல உன்னை நான் சந்திப்பேன் அப்படின்னு நான் யோசிக்கல. மரியாதையா ஓடி போயிடு. ஏன்னா ஒன்னும் நான் மீட் பண்ணும் அப்படின்னு நான் இங்க வரல. அங்க ஹானு வந்துட்டு ஆமா யான்றான் உன் பக்கத்துல இவன் யாரு? பேபி ஃபேஸோட ஒரு பையன் இருக்கான். அவனுக்கு முடி கூட சரியா முளைக்கல. இவன்லாம் எதுக்கு இங்க வந்திருக்கான்? ஹான் கொஞ்சம் பார்த்து பேசினா நல்லா இருக்கும். ஏன்னா இவன் தான் சூப்பர் நோவா டோர்னமெண்ட்டோட சாம்பியனு. அதனால அவன் கிட்ட அப்படியெல்லாம் நீ பேச வேணாம். ஆட அந்த பையனா? டைனியான ஒரு டவுன்ல இருந்து வந்திருக்க ஒரு பையன். பேக்ரவுண்டுன்னு எதுவுமே இல்ல. மியாலி ஜஸ்ட் ஒரு 2 ஸ்டார் பீஸ்ட் டேமரு. இவனுக்கெல்லாம் அந்த அளவுக்கு தகுதி இல்ல. நான் எதுக்காக இவனுக்கு மரியாதையை கொடுக்கணும்? ஆளு கிட்ட வந்துட்டு ஹேய் தம்பி, யான்றான் மேல எனக்கு ஒரு மிகப்பெரிய கண்ணு இருக்கு. யான்றான் என்னோட உம்மன் மாதிரி. அதனால மரியாதையா இந்த பவிலியனை விட்டு ஓடி போயிடு. இல்லன்னு வச்சுக்குவேன். என்ன இல்லைன்னு வச்சுக்கோயேன். உடனே ஒரு வாய்ஸ் கேட்கும். நீங்க இருக்கிறது டிஎன்ஜி பவிலியன். இந்த மாதிரி ஒரு இடத்துல உங்களோட பர்சனல் இஷ்யூலாம் தயவு செஞ்சு நீங்க எத்தனை வராதீங்க. உங்க சண்டைய கொஞ்சம் வெளியில வச்சுக்கிறீங்களா? அங்க இப்படி ஒரு லேடி தான் சொல்றாங்க. அவங்களும் வந்து நிக்க. அவங்க ரொம்ப அழகா இருக்காங்க. இந்த பவிலியனோட ஒரு மிகப்பெரிய ஓனரும் இவங்க தான். இங்கே இந்த எபிசோடு முடியுது. இந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய சம்பவமே ஏற்பட போகுது. அதனால பொறுமையா வாட்ச் பண்ணுங்க. மறக்காம லைக்கை போட்டுருங்க. ஏன்னா அப்பதான் நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் ஆகும். தொடர்ந்து வீடியோஸை போட முடியும். சரி, நான் உங்களை நெக்ஸ்ட் எபிசோட்ல சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சைனரா.